இந்து மதத்தில் உள்ள தெய்வ நம்பிக்கை என்பது என்ன? கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா? லிங்கம் தோன்ற காரணம் என்ன? கதை என்ன? லிங்க அமைப்பு சொல்லும் பொருள் என்ன? அதன் வடிவம் சொல்லும் தத்துவம் என்ன? வீட்டிற்குள் லிங்கத்தை வைத்து வழிபடலாமா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பதிவில். பதிவை கடைசி வரை பாருங்கள். சிவலிங்கத்திற்கு பின்னால் உள்ள ஆச்சரியங்களையும் உண்மைகளையும் அறிந்து கொள்ளுங்கள். லிங்கம் அல்லது சிவலிங்கம் என்பது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவனை குறிக்கும் ஒரு வடிவமாகும். வடிவமுடைய வடிவமற்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளான அருவுருவம் தான் இந்த சிவலிங்கம். பழம்பெருமை வாய்ந்த தமிழகத்தின் பல பகுதிகளில் சைவர்களின் நடுக்கல் என்ற கற்கள் காணப்படுகின்றன. சைவ மதத்தின் கொள்கைப்படி இறந்தவர்களின் நினைவாக நடுக்கல் வைக்கும் பழக்கம் இருந்து வருகிறது. ஒரு காலத்தில் ஞானத்திலும் யோகத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்களின் நினைவாக லிங்க வழிபாடு இருக்கலாம். மற்றொரு கருத்தின்படி லிங்கம் என்பது பழங்காலத்தில் வெறும் நடுவில் உள்ள தூணை மட்டும் உடையதாக இருந்தது என்றும், ஆவுடையார் வடிவம் பின்னாட்களில் அபிஷேக நீர் வடிதலுக்காக தோன்றிய அமைப்பு என்றும் சிலர் கூறுகிறார்கள். லிங்கம் எனும் சொல் சிவனின் அருவுரு நிலையை குறிப்பதாகும். லிம் என்பது உயிர்களின் தோற்றத்தை குறிக்கும், என்பது அவற்றின் ஒடுக்கத்தை குறிக்கும் சொல்லாகும். உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரிய இடமாக சிவன் உள்ளதால் இப்பெயர் பெற்றது. அண்ட சராசரங்கள் அனைத்தையும் கடந்த சிவபெருமான் என்ற மூல பரம்பொருளின் பரவச நிலையை உணர்த்துவதுதான் சிவலிங்கம் ஆகும். நிர்குணமான இறைவனின் நிலையை வெளிப்படுத்தும் சிவலிங்கம் 3 பகுதிகளை தனக்குள் கொண்டது. லிங்கத்தின் பான பகுதி என்று அழைக்கப்படும் உச்சி பகுதி சிவபாகம் அல்லது ருத்ரபாகம் ஆகும். இது பிரபஞ்சத்தின் சம்ஹாரத்தை காட்டுவதாகவும், நடுப்பகுதியான ஆவுடையார் மூல பரம்பொருள் காக்கும் சக்தியாக திகழும் விஷ்ணுவை தனக்குள் கொண்டதாகும். கடைசியாக உள்ள அடிப்புற பகுதி சிருஷ்டி என்பது உலகங்களின் அஸ்திவாரம் என்பதை காட்டும் பிரம்ம பகுதியாகும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலும் இறைவன் ஒருவனிடத்தில் இருந்தே நடைபெறுகிறது என்பதை தெளிவாக காட்டும் தத்துவமே சிவலிங்கம். சைவ சமயத்தில் லிங்கத்தின் தோற்றமாக கூறப்படும் ஒரு கதை இதுதான். ஒரு முறை பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. அப்போது அங்கு சிவபெருமான் தோன்றி தன்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர் என்று கூறினார். அதற்கு இருவரும் சம்மதித்தனர். சிவபெருமான் நீண்ட தீயாக மாறினார். அவருடைய முடியை காண பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து சென்றார். திருமால் அடியை காண வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு சென்றார். இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியாமல் தோற்றனர். இந்த சிவபெருமானின் வடிவத்தினை லிங்கோற்பவம் என்று கூறுகின்றனர். லிங்கம் வானத்தை குறிக்கும், ஆவிடை பூமியை குறிக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்குமான மகா சிவபெருமான் எழுந்தருளியதை இது குறிக்கின்றது. ஆவுடையாருடன் இருக்கும் லிங்கத்தின் ருத்ரபாகம் மட்டுமே கண்களுக்கு தெரியும் வண்ணம் இருக்கும். இந்த ருத்ரபாகத்திற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த ருத்ரபாகத்தின் மீது நீர் படும்படி தாராபாத்திரம் அமைக்கப்படுகிறது. வெப்பம் குறைவான காலங்களில் நாகாபரணம் சூட்டப்படுகிறது. விஷ்ணு பாகம் ஆவுடையாருடன் பொருந்தி இருக்கும். இறுதியான பிரம்ம பாகம் முழுவதும் பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும். இந்து மதம் சொல்லும் தெய்வ நம்பிக்கை 3 நிலைகளில் உள்ளது. அது அருவம், உருவம், அருவுருவம். அதனுடைய தத்துவம். கடவுள் உண்டா இல்லையா என்ற வாதம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பது. மூல பரம்பொருள் என்று அழைக்கப்படும் ஆதிமூல சக்திக்கு உருவம் தேவையில்லை. அது இயக்கங்கள் அனைத்திற்கும் ஆதார இயங்கு சக்தியாக இருப்பதனால் உருவம் என்பது இல்லாமலேயே அதுவால் இயங்க முடியும் என்றும் இயக்க முடியும் என்றும் சிலர் நம்புகிறார்கள். அதுவே அருவம். இல்லாத ஒன்று இயங்க இயலாது. இயங்கும் அனைத்துக்கும் உருவம் வேண்டும். உருவம் இல்லை என்றால் இயக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. எனவே அனைத்தையும் இயங்க வைக்கும் ஆதிசக்தியான கடவுள் உருவத்துடனேயே இருக்கிறார். அவரை உருவமாக தரிசிக்க முடியும் என்று சிலர் நம்புகிறார்கள். அதுவே உருவம். இறைவன் எல்லாம் வல்லவன், அவரால் ஆகாதது என்று உலகில் எதுவும் இல்லை. இப்படி சர்வசக்தி வாய்ந்த கடவுள் உருவம் இல்லாமலும் இருக்கலாம், உருவத்தோடும் இருக்கலாம், அருவுருவமாக இருக்கலாம். பரம்பொருளை தியானிக்க வேண்டியதே ஞான பெற்றவர்களின் லட்சியம். இதுதான் அருவுருவம். இந்த 3 கருத்துக்களுக்கும் முடிவே இல்லாமல் உலகம் முழுவதும் இன்று வரை விவாதிக்கப்பட்டே வருகிறது. அருவுருவமான, அதாவது உருவமுடைய, உருவம் இல்லாத கடவுளை மனித சிந்தனைக்கு எப்படி அடையாளப்படுத்தி காட்ட முடியும் என்று சிந்தித்த நமது ஞான புருஷர்கள் இறைவனின் அருவுரு தன்மையை சிவலிங்கமாக மாற்றி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். லிங்கம் என்பது அந்த காலம் தொட்டு பக்தர்களால் வழிபட்டு வருவதற்கு இந்த அருவுரு தத்துவமே மூல காரணம்.
வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடலாமா? முத்து, பவளம், வைடூரியம், படிகம், மரகதம், நீலம், மாணிக்கம், வைரம், கோமேதகம் ஆகிய ரத்தினங்களிலும் சிவலிங்கத்தை உருவாக்கலாம் என்று பல சிற்ப சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. சிவலிங்கம் செய்ய பயன்படும் ரத்தினங்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதன் அளவு 2 அங்குலம் முதல் 6 அங்குலம் வரை இருக்கலாம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. ஆலயங்களில் உள்ள லிங்கங்களை தவிர மேற்சொன்ன பொருட்களில் லிங்க வடிவங்களை செய்து வீட்டில் வைத்து வழிபட்டால் அரசு உறவும், தீர்க்க ஆயுள், ஆரோக்கிய உடம்பு, செல்வ வளர்ச்சி, பகைவர் வீழ்ச்சி, நன்மக்கள் பேறு, சர்வ வசியம் ஏற்படும் என்று நமது முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள்.